आदरणीय बंधुगण नमस्कार। आमा बोलोरो अच्छी आशा करुच्ची आपण मन भी बोलोरो थिबो। फ्राइडे नाइट 7 o'clock चेन्नई सेंट्रल स्टेशन आम गाँव जाऊची हावड़ा मिलर आम बाहर के आसची सेंट्रल स्टेशन रे ट्रेन आसला टाइम रे देखंतु संग संग क्लीन कुरकी ट्रेन संग संग रेडी हेइचिबो இது நாங்க ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் மறுபடியும் எங்க ஊருக்கு போறோம் ஒரிசாக்கு ஹவுரா மெயில்ல ட்ரெயின் வந்து பாருங்க அப்பவே உடனே கிளீன் பண்றாங்க எவ்வளவு தண்ணி எவ்வளவு ஃபோர்ஸ்ல வருது பாருங்க நான் இப்ப ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்னோட வீடியோ ஃபுல்லா நான் தமிழ்ல தான் அதிகமா பேசி போட போறேன் இது வந்து விஜயவாடா போற சைடு விஜயவாடா காலையில எவ்வளவு சூப்பரா பனி எல்லாம் அப்படியே பனி மூட்டமா பயங்கரமா இருக்கு பார்க்கவே இவ்வளவு ஒரு பச்சை பசேல்னு பாக்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சி நம்ம என்னதான் ஃப்ளைட்ல போனாலும் நம்ம இந்த இதுவெல்லாம் என்ஜாய் பண்ணி போக முடியாது மேக்சிமம் நாங்க எப்பவுமே ஒரிசா போறதுன்னா கார்ல தான் போவோம் கார்ல போனா டிரைவ் பண்ணின்னு போனோம் சரி அது இல்லாம ட்ரெயின்ல போனா எல்லாருமே என்ஜாய் பண்ணின்னு போகலாம் உட்காந்துன்னு பசங்க கூட விளையாடின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த டைம் ஊருக்கு போறது வந்து ட்ரெயின்ல போகலான்னு சொல்லிட்டு நாங்க ட்ரெயின்ல போறோம் நியூ இயர் வந்து அப்பா அம்மா கூட செலிப்ரேட் பண்ணோன்றதுக்காக ये टाइम रहना ये तो विजयवाड़ा जीवा रास्ता ठंडा टाइम न्यू इयर रहना बाबाबू समस्त संग्रह गाँव रे सेलिब्रेट करिबा पे हम जाउची सबबडे ये टाइम रे छुट्टी रहबो बिल्ले मनक मैक्सिमम 10 days छुट्टी रहबो से टाइम रे हम गाँव जीवा पे टिकट सब बुक करिक रखिबा टाइम रे गवर्नमेंट रे चेन्नई रे वर्षा पे छुट्टी सब बेसी छुट्टी दे देलेना सेट पे छुट्टी सब कैंसल फिर भी ठीक अच्छे आम दीटा पिला छोट क्लास बड़ क्लास नहीं गोटे 5th स्टैंडर्ड गोटे LKG चलो आम पिला मन बाबा बो संगे आम बाहर गाँव रे रोइब टाइम सब ना पिला मन की टाइम रे रोइब दरकार बाबा माने इच्छा आम पिला न्यू इयर आम पाखे रोइब से स्कूल जीवा तो ठीक अच्छे किसी प्रॉब्लम नहीं कहीकि आम गाँव बाहर की जाऊँ बुन्नू लुबुन कुन्नीमम्मा खेलिबा आरம்பிக்கல இது வந்து ஹவுரா மைல்ல வந்து திடீர்னு எங்களோட ட்ரெயின் வந்து 2 o'clock வந்து குர்தால வந்து ரீச் ஆயிடும் புவனேஸ்வருக்கு ஒரு 2 hours முன்னாடியே குர்தா எங்க ஊருக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துல அங்க குர்தால வந்து எங்க வண்டி வந்துரும் அதுல இருந்து நாங்க ஊருக்கு போறதுக்காக சரி 1 hour லேட்டா இருந்தாலும் பசங்க சாப்பிடணும்ன்றதுக்காக அங்க ட்ரெயின்லயே வந்து வெஜ் மீல்ஸ் வந்து நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த வெஜ் மீல்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை மனுஷங்க சாப்பிடவே முடியாது ஒரு கேசரி ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க அந்த கேசரி வந்து சுத்தமா வேகவே இல்லை சாப்பாடும் வேகவே இல்லை ட்ரெயின்ல வந்து எல்லாமே நல்லா நடக்குது ஆனா பாத்ரூம் கிளீன் இருக்காது இந்த சாப்பாட்டுக்காகவே ட்ரெயின் ஜேர்னி வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது குர்தா வந்து ரீச் ஆயிட்டோம் இது குர்தா ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளவு நீட் அண்ட் கிளீன் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா எந்த ஒரு பேப்பரும் எங்கேயும் ஒரு குப்பை கூட பார்க்க முடியாது ரோடெல்லாம் பாருங்க நான் அதுக்காகவே வீடியோ எடுத்தேன் பக்கத்துலயே வந்து அந்த ஸ்டாச்சு எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் சைட்ல இதெல்லாம் வச்சிருக்காங்க அவ்வளோ அழகா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க ஸ்வச் பாரத்ன்றது ஒரிசால குர்தா ஸ்டேஷன் பார்த்த உடனே தான் ஆமா அப்படின்ற மாதிரி தோணுது कुर्दा स्टेशन एत्ते नीट अंड क्लीन वी स्वच्छ भारत फस्ट आम ओडिशा रैल्वे स्टेशन देखिए सेट करेक्ट कोई प्रूफ कर टाइप एग्जांपल टाइप वे गोटे पेपर नहीं डस्ट नहीं रैल्वे स्टेशन सब सराउंडिंग देखिए जगह सब एत्ते सुंदर मेंटेन कर कुर्दा जीवा रास्ता இது வந்து குர்தா ஊர்ல இருந்து ஊரோட பேர் வந்து குர்தா அங்க இருந்து எங்க ஊருக்கு போற வழி இது நான் போகும்போது கார்ல அந்த சைடுல போகும்போது என்னென்ன பார்த்தனோ எல்லாமே நான் வீடியோ எடுத்துட்டேன் இப்போ ஒரிசால வந்து நீங்க வெஜிடபிள் எல்லாம் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் பனி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல இப்பதான் எண்ணெயில இருந்து தான் ரொம்ப சில்னஸ் இருக்குன்னு அப்பா சொன்னாங்க நாங்க போறது வந்து இது மேக்சிமம் 3 ஒரு 4 மணிக்குள்ள நாங்க அங்க ரீச் ஆயிட்டோம் அந்த டைம்குள்ளவே ஃபுல்லா இருட்ட ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டுன்னு போறது எல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் இதுவா இருக்கு இது வந்து டி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க சிங்கநாத மந்திர் ஒரிசாலே பெரிய லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இது இந்த பிரிட்ஜ் வந்து இப்ப பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்து டூர் போற மாதிரி வராங்க ரெண்டு சைடும் வந்து அதோட ரிவர் இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு பக்கம் வந்து சிங்கநாத மந்திரம் இருக்கு சிங்கநாத கோவில் இருக்கு அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் அது நான் அந்த கோவில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஒரு நாள் போயிட்டு அந்த கோவில் உள்ள ஃபுல்லா அதை எப்படி அந்த கோவிலை கட்டியிருக்காங்க எல்லாமே நான் வீடியோ எடுத்து போடுறேன் இது டி பிரிட்ஜ் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னாவே ஃபுல்லா ரெண்டு சைட்ல வந்து இப்ப மழை இல்லாததுனால கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கு இது ஃபுல்லா எல்லாரும் வந்து டூரிஸ்ட் வர்றதுக்காக பக்கத்துலயே ஒரு பார்க் மாதிரியும் ரெடி பண்ணிருக்காங்க அந்த பார்க் வந்து நல்லா மெயின்டைன் பண்றாங்க அந்த பிரிட்ஜ் மேலேயே நிறைய கடைங்கள்லாம் வந்துருச்சு ஒரிசால இருக்கிறவங்க மேக்சிமம் கொஞ்சம் தூரம் சுத்தி பார்க்க வர்றதுன்னா இங்க வந்து பார்க்கலாம் அந்த டி பிரிட்ஜை பார்க்கலாம் சிங்கநாத மந்திரம் பக்கத்துல
டே டைம்ல வந்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். பக்கத்துலயே கொஞ்சம் தூரத்துலயே பொட்டானிக்கா மந்திரம் இருக்கு, அதுவும் பார்த்துட்டு போகலாம். இது நாங்க பார்க்குற ஒவ்வொன்றும் வீட்டுக்கு வந்து நாங்க ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு ரீச் ஆகும்போது அப்பா பாருங்க வீட்டு வாசல்ல வந்து கீழே குளிர் ஜாஸ்தியா இருக்கிறதால கட்டெல்லாம் போட்டுட்டு அந்த நெருப்பு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை நான் சொன்னேன்ல, குருவார் எங்க ஊர்ல ரொம்ப பூஜை பண்ணுவாங்கன்ட்டு, அது அரிசி மாவு அந்த மாதிரி ரோட்ல வாசல்ல வந்து செம்மண்ல மொழிகிட்டு அரிசி மாவுல கோலம் போட்டிருக்காங்க அம்மாவும் அக்காவும். அதுதான் நான் வீடியோ எடுத்தேன். நைட் வந்து ஃபுல்லா நாங்க ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன உடனே அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், என் பொண்ணு எல்லாரையும் பார்த்துட்டு பசங்கள் எல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நாங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்பா அம்மா 2 பேர் எல்லா பசங்களும் எல்லாருமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இது எங்களோட ஊருக்கு போற வழி ரோடு. எங்க வீட்டுல வந்து கரண்டே இல்லாம இருந்தது. சோலார் லைட் போட்டு தான் எங்க வீட்டுக்கு மட்டும் இது பண்ணியிருந்தோம். இப்போ கரண்ட் வந்துச்சு. ஒரு பெரிய லைட் வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டா நாங்க போட்டு வச்சிருக்கோம். அந்த சைட் போறவங்களுக்கு யூஸ் ஆகும்ட்டு. என் பொண்ணு இப்பவே ரொட்டி எல்லாம் உருட்ட ட்ரைனிங் அந்த அம்மாக்கு வந்த உடனே. என்கிட்ட இருக்கும்போது நான் வெறுமனே தோசை பண்ணுவேன், அதுதான் கத்துப்பா. இப்போ ரொட்டி உருட்டவும் கத்துக்குன்னு அழகா ரவுண்டா பண்றா. நமக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளோ இடம் சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் ஊருங்களுக்கெல்லாம் போவோம். இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற எதுவுமே நடக்காம இப்படி இருக்கிற ஒரு சிலை, ஒரு ஷாப்பிங் மகால், ஒரு கடையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல போட்டோ எடுத்து சிரிச்சுட்டு வந்துருவோம். அந்த போட்டோஸ் வந்து நம்ம மெமரியா வச்சு நம்ம இந்த இடத்துக்கு போனோம், இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்ல வைப்போம். ஆனா இருக்கிற நம்ம சொந்தங்க வயசானவங்களை போயிட்டு பார்க்கணுன்றது நமக்கு எப்பாவது ஒரு வாட்டி தான் போனோம், அதுவும் பிடிக்காம போற மாதிரி இருக்கும். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிற வரைக்கும் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இது என்னோட ஒப்பீனியன். இது எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடி ஃபுல்லா அக்கா. இப்ப பூ சீசன் வந்து கொஞ்சம் முடிஞ்சிச்சு, இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைब பண்ணுங்க. ये फुल ना हम घर के फ्रंट रो जो एटा एबे टिके कम हो गले ये सब ठंडा टाइम स्टार्ट हो गले ना फुल सब टिके कम रोची फिर भी देखी बापई सुंदर रोची कोई कि मो वीडियो उठ जोची एटा நாளையிலேருந்து ஒரிசால இருக்கிற ஒவ்வொரு வெஜிடபிளும் அதை எப்படி இங்கே ஒரிசால செய்கிறோமோ அதை தான் நான் யூடியூப்ல அப்டேட் பண்ண போகிறேன். மேக்சிமம் ஒரியால நிறைய சொல்லாமல் தமிழில் தான் நிறைய சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரியாவோட கல்ச்சர், ஒரியாவோட சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. நான் இங்க இருக்கிற வெஜிடபிள் அந்த மார்க்கெட் எல்லாம் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னா, நம்ம பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு ஒரிசால இருந்து வர்றாங்க. இவங்க ஊர் இப்படிதான் இருக்கும், இவங்க ஊர்ல சாப்பாடு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் வச்சுன்னு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்காது. இங்கேயும் அழகான இடம் இருக்கு, இங்கேயும் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. அங்க வர்றது வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக வேலை பார்க்கணும், ஒரு காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக வர்றாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரிசால எதுவுமே இல்லாம வேற ஊருக்கு வந்து பஞ்சம் பொழைக்க வர்றாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, மற்ற ஊர்ல இருக்கிறவங்களும். எந்த ஊர்ல இருந்து யார் வந்தாலும் அவங்களோட கமிட்மெண்ட்டுக்காக, அவங்களோட வீட்டோட கஷ்டத்துக்காக தான் இன்னொரு இடத்துக்கு வேலை பார்க்க வர்றாங்க. அவங்களோட ஃபேமிலி, வீடு, குடும்பம், அவங்க இருந்த எல்லாம் இருக்கிற இடம் எல்லாமே விட்டுட்டு மனுஷங்களா மதிக்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குணம். எங்க இருந்து யார் வந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இருந்தோம்னாவே போதும் நமக்கு. யாராவது ஒருத்தவங்க ரோட்ல பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல், நம்மளை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாங்களாவே அதுவே நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட்டா நம்ம நினைக்கணும். காலையில இங்க வந்தாச்சு, அங்கதான் தோசை, சாம்பார், சட்னின்னு எனி டைம் அப்டேட் பண்ணுவேன். இங்க வந்தோடனே அப்பாவுக்கு அது சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். ଆମ ଭିଡ଼ିଓ ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ। ଆମ ଓଡ଼ିଆର